எஸ் சூர்யா வந்து நம்ம சுராஜையும் அவரோட அப்பா ரவியையும் ஒரு நாள் நைட்ல என்கவுண்டர் பண்ணி போட்டு பிளான் பண்றாப்புல. இது தெரிஞ்சுக்கிட்ட சுராஜோட அப்பா வந்துட்டு விக்ரம் வச்சு சூர்யாவை இந்த நைட்டுக்குள்ள தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு அவர் பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்துல மொத்த கதையை. படமே ஒரு நாள் நைட்ல எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கேமரா ஆங்கிள் இதெல்லாம் தேனி ஈஸ்வர் தான் கேமராமேனா. உண்மையிலே அவரோட பங்கு சிறப்பாவே இருந்துச்சு படத்துல. ஏன்னா நைட் சீன்ஸ்லாம் நல்லா கலர்ஃபுல்லாவே காமிச்சிருந்தாப்புல. அதுலயும் படம் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு விக்ரமே காமிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரா இன்ட்ரடியூஸ் பண்றது இப்படியே படம் கொஞ்சம் ஸ்லோவா போறாப்புல இருந்தாலுமே நல்லா என்கேஜிங்காவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த கல்லு பாட்டும் கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. மெலடியில படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல்ல பண்ணியிருந்தாப்புல ஜிவி. உண்மையிலே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னொன்னு இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிளாஸ்பேக் சீன்ஸ் வரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் படத்துல தேவையில்லாமலே இருந்துச்சு அந்த பிளாஸ்பேக் சீன்ஸ்லாம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுக்கும் போது அதுல நினைச்சு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுல திலீப்ன்ற ஒரு கேரக்டர் சொன்னாங்க. அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் என்னன்னு காமிச்சிருக்கே மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப் முடிய போகும்போது ஒரு ஃபைட் சீன்ஸ் ஒரு 20 நிமிஷம் 4 ஷாட் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் படத்துல வேற லெவல்ல இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப இழுத்துட்டாங்களோ, அந்த விக்ரம போட்டு அடிக்கிறது, ஒரு அடி வாங்குறது, திருப்பி ஒரு அடிக்கிறது, இப்படியே ரொம்ப இழுத்து முடிச்ச மணிக்க ஒரு ஃபீல் கொடுத்தாலும் மொத்தமா இந்த படத்தை பார்க்கலாமா என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல அடல்கன்லாம் இல்ல, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனா ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்கு. ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்ங்க. உண்மையிலே நம்பி கொடுத்த காசுக்கு ஒருத்துதான் படம்.